சார் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எடுத்துட்டு வரதா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் மென் அண்ட் உமன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஏற்றத்தாழ்வுன்றதே இருக்காது. என்னோட ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருப்பாங்க. இவங்க வந்து கீழே இவங்க வந்து மேல அப்படின்னு எதுவுமே இருக்காது. ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இதா இருக்கும் சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கேஸ்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் ஃபுல்லா. ஸோ கேஸ்ட் இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய நமக்கு வந்து மார்க் அது மாதிரிலாம் அதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இன்கம் வச்சு கூட நம்ம வந்து பேஸ் பண்ணி அதை எடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ்ட் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு 2-3 இன்சிடென்ட். ஆனா அந்த இன்சிடென்ட் எல்லாமே பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ் தான். எல்லாமே ஒரு 28 வயசு 25 வயசு அது மாதிரி ஆட்களா தான் இருக்காங்க. சோ இப்ப அதனால நான் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் தான், அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து கம்மி சீட்டு தான் இருக்கு. ஆனா அதை அப்ளை பண்றவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக பேர் இருக்காங்க. சோ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராஜுவேட்டா இருக்கிற நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒர்க் ஜாப் அது மாதிரிலாம் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நான் வந்து டிசைட் பண்ணுவேன் இன்கேஸ் நான் வந்து சிஎம் ஆனா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபீஃபால வந்து இனிமே உள்ள போல சரிங்களா. அதாவது நம்மளோட சின்ன சின்ன கண்ட்ரிஸ் கூட வந்து ஈஸியா ஃபீஃபா அது மாதிரிலாம் விளையாடுறாங்க. பட் நம்ம இதுல வந்து போல. சோ அதை வந்து ஸ்போர்ட்ஸ் மூலியமா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும் சார். சோ இன்றைய இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாததுனாலதான் அவங்க தவறான வழிகளுக்கு போறாங்க. சோ அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லி தம்பி பேசுறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். நன்றி.